ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நேராக எல்லாருமே வீட்டுக்கு தான் வருவாங்க. வேனில் தான் பேசிக்கிட்டு வருவாங்க. நிலா திரும்ப வந்ததே பெரிய விஷயம்டா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, ஒழுங்காக இரு என்ன அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சோழன் என்ன சொல்லுவார்னா, இப்போ கூட என்னால் தான் வந்திருக்கிறா, நீங்கள் யாரும் போயிட்டு எனக்காக யாரும் கூட்டிகிட்டு வரல, இப்போ எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்ன உடனே தான் அவள் உடனே வந்தா, அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொன்னதுனால தான் வந்திருக்கிறா, 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறால, கண்டிப்பாக அவளை நான் மாற்றிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதேன்னு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நிலா நேராக உள்ளார போயிடுவாங்க, ரூம் உள்ளார. அதுக்கப்புறம் இவர் பாண்டியன், சேரன் எல்லாருமே சோழனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை பாடுறா சோழா, ஒழுங்காக இருடா அண்ணா அப்படின்னு. என்னடா அண்ணன்லாம் கூப்பிட்ற அப்படின்னு. ஆமாம், இப்போ தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கிற, அவங்க மறுபடியும் வீட்டை விட்டு போகாத மாதிரி ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்ல வரும்போது, இன்றைக்கி யாரால் வந்தா, என்னால் தானே வந்தா அப்படின்ற மாதிரி கெத்தாக காமிப்பார். இதுதான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் தான் பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு தான் உடனே சேரன் என்ன சொல்வார்னா, டே சோழா, இப்போ தாண்டா சொல்லி முடிச்சா, அதுக்குள்ளே ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, தயவுசெய்து பொய் சொல்லாத, அது திரும்பி வந்ததே பெரிய விஷயம்டா, தயவுசெய்து ஒழுங்காக இருடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓன் சரின்னு சொல்லிடுவாங்க. உடனே நிலா தாலியை கழட்டி கொண்டு சோழன்கிட்ட கொடுத்துருவாங்க. சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். டே, அது தாலி கொடுத்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு. அண்ணன், அவள் டைவர்ஸே கொடுத்துட்டா, இது கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன, கண்டிப்பாக அவள் என்றைக்கா ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாண்ணா அப்படின்னு சொல்லும்போது சேரனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா அவர் இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு நம்பிக்கையாக பேசுகிறாரு அப்படின்னும் போது சேரனுக்கு சோழன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, எப்படியாவது அவளை பேச வச்சுருவாங்க, எப்படியாவது அவள் கூட வாழ்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியனும் சேரனும் கடைக்கு போவாங்க. கடைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வர போவாங்க. சேரன் நீங்கள் இருடா, நான் உள்ளே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போவாங்க. இருண்ணா, நானும் வரேன்னு. அட, வெயில் அடிக்குதுடா, நீ இங்கே இருடா அப்படின்னும் போது அந்த வழியாக வானதியோடைய அப்பா வருவார். அவர் தான் பாண்டியன் அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஆட்டோவை நிறுத்திட்டு, என்ன தம்பி, உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன விஷயம், எனக்கு எதுவும் தெரியாதுங்களே. இல்லை, வானதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீ தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாத, எனக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அது சொன்னதுனால நாங்கள் எங்கள் சொந்தத்தில் ஒரு நல்ல பையனாக பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டோம். அடுத்த மாதம் 12ஆம் தேதி 15ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்குறோம். நீ பிரச்சனை எல்லாம் பண்ணின்னு இருக்கிறாத, எங்களுக்கு இந்த பிரச்சனை பண்ணுறது, அடிதடி பண்ணுறதெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு வழக்கம் கிடையாது, நாங்கள் கௌரவமாக வாழறவங்க, நீ தேவையில்லாத மறுபடியும் பிரச்சனை பண்ணாதன்னு சொன்னதுக்கு பாண்டியன் நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன், நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. என்னடா பாண்டி, இப்பெல்லாம் நல்லா இருந்தால் இப்போ உம்முன்னு ஆகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, வெயில் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போவாங்க. வீட்டிலேருந்து வெளியில் நிலா கிளம்பி வரும்போது, ஆனால் ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டதுக்கு சோழன் முந்திரி கொட்டைத்தனமாக எங்கிட்ட இருக்குது நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது போது அவரோட ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டார். ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 200 ரூபா தான்ப்பா இருக்குது, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு. சரி, அப்போ இருந்தாங்க, நீங்கள் 500 ரூபா வச்சுக்கோங்கன்னா, எனக்கு வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோங்க செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்லை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் போய் காரை தொடச்சிட்டு வரேன், அதில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க போக மாட்டாங்க. உடனே பல்லவன்கிட்ட, டேய் சும்மா தானே இருக்கிறேன், என்னை கொண்டு ஆஃபீஸ் ஆண்டாங்க, ட்ராப் பண்ணிவிட்டு வா, வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அண்ணி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை ஸ்கூட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நிலாவை உட்கார வச்சுட்டு போவாங்க. அதுக்கு சோழன் கிராதகி ஒரு பிஞ்சு மனசை ஏமாற்றிட்டு போகிறா பாரு அப்படின்னுவார். அதுக்கப்புறம் நடேசன் உனக்கு மனசே கிடையாது, அதில் ஏமாற்றிட்டு போகிறான்னு வேற சொல்கிறியாடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்தது பாண்டியன் கடைக்கு தான் போவார். கடையில் இருக்கிற முருகன் என்னாச்சுன்னா, ஏன் உம்முன்னு இருக்க, உடம்பு எதனா சரியில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இல்லை வண்டி ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன்ல, இது ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு விட்டுருக்குறாங்க. ஏன் நல்லா தானே பண்ணி கொடுத்து விட்ருந்தேன், ஏன் அதில் என்ன பிரச்சனையா தெரியலண்ணா, விட்டுருக்குறாங்க, நீ பார்த்து சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே குழப்பத்தில் இருப்பார். ஏன்னா வானதி அப்பா பேசுனதை அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவர் என்ன வேலை செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, என்ன பேசுகிறாருன்றது அவருக்கு தெரியல. உடனே முருகன்
என்னென்ன பிரச்சனை, ஏன்னா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வானதி கடைக்கு வந்துச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வானதி வந்துச்சு, என்னடா சொல்லுச்சு? இல்லை இந்த மாதிரி கேட்டாங்க, நான் நீங்கள் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைடா அவளுக்கு வந்து கல்யாணமான அந்த பொண்ணெல்லாம் உன்னை விட்டுட்டுலாம் போவாதண்ணே, அது சண்டை போடுமே தவிர்த்து திரும்ப உன்னை தேடி வரும்ண்ணே அப்படின்ற மாதிரி தான் அவர் முருகன் சொல்வார். இல்லைடா நேத்திக்கு அவங்க அப்பா வந்து என்கிட்ட பார்த்து பேசினார், இந்த மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம், இனி வந்து டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு போனார், அதுதான்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அண்ணா அதை பற்றிலாம் யோசிக்காதண்ணே, அது வேறு பையனை கல்யாணம் பண்ணின்னு போனால் என்ன, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காதா, விட்டு தள்ளுண்ணே, சும்மா அதையே யோசிச்சுட்டு இருக்காத நீ அப்படின்ற மாதிரி முருகன் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். பாண்டியன் இதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ பாண்டியனுக்கு வந்து மறுபடியும் கால் பண்ணி பேசலாமா வேணாமா, ஏன்னா அன்பிளாக் பண்ணி கால் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா வானதி, இவர் வந்து கால் பண்ணால் ஃபோன் எடுப்பாளா எடுக்க மாட்டாளான்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசினது போனதும் வந்து அவர் யோசிப்பார். அடுத்தது ஆஃபீஸ்லேருந்து நிலா வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் காமிப்பாங்க. காமிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பாண்டியன் வந்து உம்முனே இருப்பார். என்னாச்சு பாண்டி, காலையிலேருந்து உங்களை பார்க்குறேன், ஏன் உம்முனே இருக்கிறீங்க, என்ன பிரச்சனையா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மனசுலேயே போட்டு வச்சுன்னு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இல்லை எனக்கு தெரியும் பாண்டி உங்கள் ஃபேஸு, ஏன்னா காலையிலேருந்து நீங்கள் உம்முனே இருக்கிறீங்க, எதுனா இருந்தால் சொல்லுங்கள், மறைக்காதீங்க, அதை மறைச்சா மனசில் இன்னும் கஷ்டம்தான் அதிகமாகும் அப்படின்னும் போது, காலையில் இந்த மாதிரி கடைக்கு போனேன், வானதி அப்பா வந்து பார்த்து இந்த மாதிரி வானதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதுதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இனி வந்து கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணாதன்னு அவர் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு. ஐயோ அப்படிங்களா, எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க, உங்ககிட்ட வானதி சொன்னாலான்னு கேட்டதுக்கு, எதுவும் எங்ககிட்ட சொன்னலைங்க, 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அன்பிளாக் பண்ணிவிட்டு கால் பண்ணினா நான் எடுக்கல, ஒருவேளை அது சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கிறா போல், நான் தான் எடுக்காத விட்டுட்டேன் நான். என்ன பாண்டி இப்படி இங்கே பண்ணிட்டீங்க, நீங்கள் எடுத்திருந்தா அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணாமல் கூட எதனா யோசிச்சுருந்துருப்பாங்க இல்லையா, இப்போ நான் பண்ணிட்டேன், இப்போ அவங்க வர கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுதான் ஒரே யோசனையாக இருக்குது எனக்கு, நீங்கள் வானதிக்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டதுக்கு, அதாங்க நான் பேசவே இல்லை. இல்லை அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது பேசுனீங்களா இந்த விஷயம் அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க அவர் நம்பர் வந்து பிளாக்ல தான் இருக்கணும், அவங்க தான் கால் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியும்ல, அன்பிளாக் பண்ணியிருப்பாங்கள்ல, நீங்கள் ஒன்ஸ்க்கு வந்து கால் பண்ணி பாருங்கள், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும், இல்லை விருப்பப்பட்டு தான் பண்ணாங்களா, இல்லை கோவத்தில் எதனா பண்ணாங்களா, ஏன்னா வானதி வந்து கோவப்படுவாங்க, அந்த எந்த விஷயத்தையுமே யோசிக்காத முடிவெடுப்பாங்கன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால் அவங்க எதுக்காக கால் பண்ணாங்க என்ன விஷயன்றது நீங்கள் கேளுங்க, எனக்காவது அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும் போது, சரிங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இவர் போய் வானதிக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணும்போது வானதி வந்து ஃபோன் எடுத்து, உனக்கு இப்போ தான் என் ஞாபகம் வந்துச்சா உனக்கு, இது அத்தனை வாட்டி கால் பண்ண நீ கால் எடுக்கவே இல்லை, இப்போ மட்டும் எதுக்கு எனக்கு வந்து கால் பண்ணுற நீ அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லடி இப்போ நான் இருக்கிற பிரச்சனையில் நீ கால் பண்ணால் நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறன்றது நீ தெரிஞ்சுக்கணும், நீ ஏன் அதை தெரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னும் போது, அப்போ என் பிரச்சனை பற்றி நீ எதுவும் யோசிக்க மாட்டியா, என்னை உண்மையிலே நீ லவ் பண்ணியிருந்தா அப்போ எனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்போ கால் பண்ணுவேன்னு இல்லை நீ எதிர்பார்த்துருந்துருக்கணும், நீ அதை பற்றிலாம் எதையுமே யோசிக்கவே இல்லை, உனக்கு என் மேலே அக்கறையும் இல்லை லவ்வும் இல்லை அப்படின்னு, அதெல்லாம் இருக்கிறதுனால தானடி இப்போயும் நான் உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன் நான், இன்னும் உங்கள் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே நிஜமாவானம், ஆமாம் பாண்டி, நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், நான் திரும்ப போயிட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லும் போது வந்து எல்லாருமே என்னை அடிக்க வர மாதிரி பேசுனதுனால நான் பயந்துக்கிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லைடா அப்படின்னு சொன்னதுக்கு, நான் எத்தனை வாட்டி தான் இப்போ வானதி உனக்கு சொல்கிறது, எதையுமே அவசரம் கொடுக்க மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடுறேன், அப்புறம் பின்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்து, நான் தான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறேன்ல, கோவத்தில் எடுக்காத எந்த ஒரு முடிவும் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பாருன்னு, என்கிட்ட வீம்புக்கு சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணுறன்ட்டு அவ்வளோ திமுறா தானே சொல்லிட்டு போனேன், அதுக்கு பேசாத நீ அவனே கல்யாணம் பண்ணிட்டு போயேன் பாண்டி, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் பாண்டி, இப்போ நான் பண்ணதே திரும்ப திரும்ப அதே எனக்கு சொல்லின்னு இருக்காத, இப்போ எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, இது நிறுத்துறதுக்கு எதனா ஒரு வழி பண்ணு, இல்லை நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து பேசு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, உங்கள் வீட்டில் பேசினாக்கா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நினைப்பாங்களா, என்னையும் தான் திட்டுவாங்க உன்னையும் தான் திட்டுவாங்க, உனக்கு அறிவு இல்லை, நீ எதையாவது யோசிச்சு பார்க்குறியா, இல்லை யாரை பற்றியாவது யோசிச்சு பார்க்குறியா, உன் சுயநலத்துக்கு உன் சந்தோஷத்துக்கு தான் நீ பார்க்குறே தவிர்த்து எதை பற்றியுமே யோசிக்காத உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுறேன், இன்றைக்கி எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு வச்சுருக்குது பார்த்தியா நீ அப்படின்னு கேட்கும் போது, தப்பு தான் பாண்டி, இப்போ நான் பண்ண தப்பு தான், எனக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்கல, ஜூன் 15ஆம் வரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உன் இஷ்டத்துக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு என்ன வந்து கேட்குற, வெயிட் பண்ணு நான் யோசித்து முடிவு பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, உடனே வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிட்டு நிலா கிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி
மாதிரி அவளுக்கு விருப்பமே இல்லைங்களா, இப்போ கோவத்தில் சொல்லிட்டேன், அந்த கல்யாணத்தை நிறுத்து இல்லைன்னா ஏதாவது பண்ணுன்னு சொல்கிறா, இப்போ நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா கிட்ட போயிட்டு இவர் அட்வைஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நிலா வந்து யோசித்து முடிவு பண்ணலாம், என்றைக்கு டேட் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நம்ம வேணால் அவங்க வீட்டில் போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க வீட்டில் பேசலாங்க, இவ பண்ண தப்புக்கு அப்போ அவங்க வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு தானே அது அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இப்போ இந்த முடிவில் இருக்கிறாள், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அதுதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு உடனே சோழன் இந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்து, டே பாண்டி, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைடா, நம்ம பேசாத வானதியை கூட்டிகிட்டு வந்துடலாம், இல்லைனா வானதி வந்து கல்யாணம் பண்ணுற அன்றைக்கி நம்ம பொண்ணை தூக்கிடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து, நீ கவலைப்படாதடா அப்படின்னு சோழன் வந்து பாண்டியனை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவம் வந்து அப்படியே ஒரு கோவ பார்வையிலே வந்து சோழனை பார்க்குற மாதிரி இருக்கும். சோழன் வந்து அப்படியே அமைதியாவார். பாண்டி, அதெல்லாம் தப்பு பாண்டி, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது, நம்ம மறுபடியும் அவங்க அப்பா அம்மாவுக்கிட்ட போய் பேசி பார்ப்போம், நிச்சயம் தானே ஆயிருக்குது, அதை நிறுத்துறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது, ஆனால் கல்யாண டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கும் அசிங்கம், நமக்கும் அசிங்கம், அவங்க ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து உங்ககிட்ட பேசிட்டு போயிருக்கிறாங்கன்றது சொல்லியிருக்கிறீங்க, அதனால் நம்ம வானதிக்கிட்டேயும் அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் பேசுகிறது தான் வந்து முறை, அதனால் அவங்க வீட்டில் போய் பார்த்து பேசி பார்ப்போம், சரிப்பட்டு வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அவங்களுடைய முடிவு என்னவோ அதை நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் சொன்னதுக்கு, நீங்கள் சொல்கிறது தாங்க சரி, நம்ம வேணால் அவங்க வீட்டில் போய் பார்த்து பேசி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படியே வந்து எபிசோடு முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.